ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கெப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு பெண்கிட்ட வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணத்தையும் வாங்கிட்டு அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. இது யார் செஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா டிவிக்கே சேர்ந்த 2 பேர் தான் செஞ்சுருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தாவேக ஆட்சிக்கு ஏறக்குறைய ஒரு 20 days தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தோம்னா லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. கஞ்சா விற்கிறவங்களை கேள்வி கேட்டாருன்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர் 23 வயசு தான் அவர் அடித்து கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், சில யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா குடிபோதையில் வண்டியை ஒரு பெண் மேலே ஏற்றி அந்த பெண்ணும் பார்த்தோம்னா உயிரிழக்கிறாங்க. அதுபோக பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான வன்முறை சம்பவங்களும் நிறையா ரிப்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ரீசெண்டான விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இந்த சம்மந்தப்பட்ட 2 நபர்களும் ஒரு பெண்ணை ஏமாற்றி அவங்கள ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் தாவேக கட்சியோட நிர்வாகிகள். ஒருத்தர் பார்த்தோம்னா பாலசுப்ரமணியன், அவருக்கு வயசு 29. இவர் தாவேகாவோட தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளராக இருக்கார். அதுபோக இன்னொருத்தர் பார்த்தோம்னா அவருக்கு வயசு 27. அவர் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த தாவேகா நிர்வாகி அவர் இருக்கார். ஸோ 2 பேருமே பார்த்தோம்னா தாவேகா நிர்வாகிகளாக இருக்காங்க. ஸோ இப்போ இவர் வேலை வாங்கி தருவார்னு அந்த பெண் ஏன் நம்புறாங்க? ஏன்னா இவங்க டிவிக்கேல இருக்காங்க, டிவிக்கு அதிகாரத்தில் இருக்காங்க. ஸோ நீங்கள் தாவேக்கால இருக்கீங்கன்னு தான் அவங்கள நம்புறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அவங்கள ஏமாத்தி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க என்ன பண்றாங்க, ஏதோ மயக்க மருந்து ஏதோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செயலில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுவா இந்த மாதிரி வேலைகள்லாம்? இது ஏதோ சும்மா இந்த பேஷன்ல பண்றது இருக்கு. திடீர்னு கோவம் ஒரு தப்பு பண்றது, திடீர்னு அந்த நிமிடத்துல பண்ற விஷயம் இருக்குல்ல, அது கிடையாது. இது பிளான் பண்ணி பண்ண மாதிரி செயல். இது பிளான் பண்ணி பண்ற செயல். பிளான் பண்ணி பண்றதுன்றதை விட கிரிமினல்ஸ் தான் அதை பண்ணுவாங்க. மயக்க மருந்து வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் கிரிமினல்ஸ் தான் பண்ணுவாங்க. என்னோட கேள்வியான கிரிமினல்ஸ்க்கு இந்த கட்சியில் என்ன வேலை? ஸோ ஐடியாலஜி, கொள்கைலாம் கோட்பாடுலாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்ல, அதுக்கான காரணம் இதுதான். கொள்கை, கோட்பாடு, ஐடியாலஜிலாம் இல்லாமல் வெறுமனே நீங்கள் ஒரு நடிகர் பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்கன்னா இதுதான் நடக்கும். ஓட்டு போட்ட யாருக்கும் வேட்பாளர் யாருன்னே தெரியாது. எல்லாத்தையும் விஜய் பார்த்துப்பாரு, அவர் ஒரு பெரிய ஒரு ஆக்டர், சூப்பர் ஆக்ட் பண்ணுவார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. கட்சிக்காரங்களே இந்த லெவல்ல இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு, தாவேக கட்சிக்காரங்க நிறைய வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு. அப்புறம் இபிஎஸ் அவர்கள் அவரோட அறிக்கையில சொல்றது என்னன்னா, ஏறக்குறைய 20 கொலைகள் சென்னையிலே நடந்திருக்கு. ஏறக்குறைய 18-20 கொலைகள் சென்னையில் நடந்திருக்குன்னு அவரு சொல்றாரு. ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க பவருக்கு ஏறக்குறைய 20 days தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள பார்த்தோம்னா ஏகப்பட்ட வன்முறை சம்பவங்கள் வந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நடக்குது. அதுல நிறைய நேரங்கள்ல உங்களுக்கும் தொடர்பு இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை ஏன்னா இப்போது இவங்க கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இந்த வன்முறை சமூகத்தில் பின்னாடி இருந்து வந்தவங்களா தான் இருக்கும். கஞ்சா கடத்தினதாக இருக்கலாம், பெண்களுக்கு எதனா பாலியல் சீண்டர் கொடுத்தவங்களா இருக்கலாம். இவங்களாம் தான் கேண்டிடேட்ஸாக இருந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் தானே நிர்வாகிகளாக இருக்க முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சிம்பிளான விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை, கோட்பாடு இருக்கணும், ஐடியாலஜி இருக்கணும். ஐடியாலஜின்றது என்ன? இந்த கட்சி எதை சாதிக்க விரும்புது அப்படின்றது ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி ஒரு கட்சிக்கு இருக்கும்போது ஐடியாலஜியை பார்த்து தொண்டர்கள் வருவாங்க. ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும், அது ஒரு நல்ல எண்ணத்தோட நிறைய பேர் சேருவாங்க. அது இல்லாம வெறுமனே ஒரு நடிகர் பின்னாடி நீங்க போறீங்கன்னா, திரைக்கவர்ச்சியை பார்த்து போறீங்கன்னா, தேவையில்லாத அன்வான்ட் எலிமெண்ட்ஸ் நிறைய பேர் உள்ள வருவாங்க. ஐடியாலஜியை பார்த்து வரவன் நல்லா படிச்சவனா இருப்பான், அக்கறை உள்ளவனா இருப்பான், சொசைட்டி மேல, மக்கள் மேல அவனுக்கு அக்கறை இருக்கும், அன்பு இருக்கும். அவன் இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டான். இங்க வந்திருக்கிறது ஃபுல்லா பார்த்தோம்னா இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் இவங்களோட ஆண்களை பார்த்தாலே தெரியுது. இவங்கெல்லாம் பார்த்தாலே கரெக்டான ஆட்கள்லாம் இல்லை. இப்படிப்பட்டவங்க இந்த கட்சியில உட்கார்ந்துருக்காங்க. அதுபோக நீங்க சொன்ன மாதிரி தாவேகா வேட்பாளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 234 வேட்பாளர்கள்ல 92 பேருக்கு, அதாவது 40%க்கு டிக்ளேர்ட் கிரிமினல் கேசஸ் அவங்க மேல இருக்கு. 40% வேட்பாளர்களுக்கு டிக்ளேர்ட் கிரிமினல் கேசஸ் அவங்க மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓவரால் வேட்பாளர்கள்ல 19%, 43 வேட்பாளர்களுக்கு பார்த்தோம்னா சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் அவங்க மேல இருக்கு. சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ்னா
மர்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ 43 பேருக்கு அது இருக்கு, சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் அவங்க மேல இருக்கு. இப்போ நீங்க இதெல்லாம் பார்க்கல, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இது எதையுமே மக்கள் பார்க்கல. இது எதையுமே பார்க்காம ஒரு நடிகர் அப்படின்றதுக்காக விஜய் அவர்களை பார்த்து நீங்க ஓட் போட்டீங்க. ஆனா நீங்க யாருக்கு ஓட் போட்டிருக்கீங்க, யாரை எலெக்ட் பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி ஆட்களை தான் எலெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இவங்க எந்த மாதிரியான தொண்டர்களை உருவாக்குவாங்க? கட்சி தலைமை முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், கொள்கை பிடிப்போட, கொள்கை ரீதியிலான ஒரு பார்வை வேணும், கொள்கை கோட்பாடு பேசி தமிழ்நாடோட எதிர்காலம் இதெல்லாம் குறித்த ஒரு புரிதல் இருக்கணும். அப்படி ஒரு புரிதல் இருந்தா கரெக்டான ஆட்கள் வருவாங்க. அதை பேஸ் பண்ணி கரெக்டான வேட்பாளர்களை சூஸ் பண்ணி நீங்க உள்ள போடுவீங்க. செகண்டரி லெவல் லீடர்ஸும் இருப்பாங்க, அவங்க நல்ல தொண்டர்களை உருவாக்குவாங்க. இங்க ஏறக்குறைய 90 பேருக்கு மேல பார்த்தோம்னா கிரிமினல் கேசஸ் இருக்கு அவங்க மேல. இப்படிப்பட்ட ஆட்களை வச்சு நீங்க என்ன மாதிரியான தொண்டர்களை உருவாக்குவீங்க? அவங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கும்? இப்ப பாருங்க, இந்த நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது. இப்ப ஒரு யங்ஸ்டர், அவருக்கு வயசு 23 24, அவரு போய் தட்டி கேட்கிறாரு, கஞ்சா விற்கிறவன தட்டி கேட்கிறாரு. அவன் அடிச்சு கொள்றான், அவங்க இவரு அடிச்சு கொள்றாங்க. அப்ப என்ன தைரியத்துல அவன் அதை பண்ணுவான்? என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. முதல்ல என்ன தைரியத்துல இந்த யங்ஸ்டர் போய் கேட்கிறாரு? எங்க அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி. ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் போய் கேட்கிறாருங்க. ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தான் யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, டாஸ்மாக்ல போய் கேட்கறாங்க. யங்ஸ்டர்ஸ், வயதானவங்க எல்லாரும் கேட்கறாங்க, 10 ரூபா நான் கொடுக்க மாட்டோன்றாங்க. ஏன் நேத்து கேட்காதான் இன்னைக்கு கேட்கறான்? ஆட்சி மாற்றம் நடந்துச்சு, எங்க அண்ணன் மாற்று கொடுத்துட்டாரு. ஏன்னா தலைவர் வந்துட்டாரு, எல்லாத்தையும் புரட்டி போட்டுருவாரு. மாற்றம் வரும்னு சொல்லிட்டாரு, மாற்றம் வந்துடும். ஸோ அதனால இப்ப ஆட்சி மாறியாச்சு, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு எதிராக பாட்டெல்லாம் பாடி இருக்காரு. ஸோ நம்ம விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் 10 ரூபா வாங்க மாட்டாங்க, வாங்க கூடாதுன்ற நம்பிக்கையில போய் கேட்கறாங்க. ஆனா இன்னைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல தான் மக்கள் ஏமாந்துட்டாங்கன்னு பார்க்கலாமா? ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாற்றம் நடந்துருச்சு, இதுக்கு மேலே நீங்களாம் ஆட முடியாது, ரவுடிஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண் கூட அவங்க வெளியிட்ட வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அண்ணன் ஆட்சியில் கூட இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிஎம் ஆஃபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கேயும் போலீஸ் வந்து இவங்களை தரக்குறைவாக பேசி அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே ஏமாந்துருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க எல்லா இடத்துலையும் ஏமாந்துருக்காங்க. முதல்ல நடிகர் பின்னாடி போகக்கூடாதுங்க. நடிகர்கள் உங்களை வச்சு சம்பாதிக்கிற ஆட்கள். அரசியல்வாதிகள் அவங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களை வாழ வைக்கணும். நடிகர்களுக்கும், நான் சொல்றது நல்ல அரசியல்வாதிகள், நடிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நடிகர்களுக்கும் லீடர்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு நடிகனா இருந்தேன்னா என்ன பண்ணா என் படம் ஓடும்? நான் ஸ்மோக்கிங் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா படம் ஓடும், அதை நான் பண்ணுவேன். நீங்க 100 ரூபா செலவழிப்பீங்க, நான் பண்ற தவறான விஷயத்தை நீங்க பண்ணுவீங்க, உங்க லைஃபையும் தொலைச்சிப்பீங்க. என்னால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது, ஆனா உங்களால எனக்கு பிரயோஜனம் இருக்கும். ஆனா நான் ஒரு நல்ல லீடரா இருக்கேன்னா நான் என் டைமையும் லைஃபையும் மற்றவங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது லீடர்ஸை, நல்ல தலைவர்களை சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் சினிமாக்காரங்க பின்னாடி போனீங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, அந்த 23 வயது பையன் அங்கே போய் தைரியமாக கஞ்சா விற்கக்கூடியவங்க கிட்ட போய் தட்டி கேட்குறான்னா உங்களை நம்பி தான் அங்கே போகிறான். நீங்கள் சொன்ன மாற்ற நம்பி அங்கே போகிறான். அங்கே போனால் அந்த கஞ்சா விற்கிறவன் அவனும் தைரியமாக அட்டாக் பண்ணுறான். ஸோ அப்போ அவனுக்கும் தெரியுது, நம்ம தைரியமா ஸ்ட்ராங்கா அடிச்சாலும் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, நமக்கு ஏத்த ஆட்கள் தான் மேல இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியுது. இதை ஒரு விஷயத்தை நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுப்போம். கிளாஸ் ரூம்ல எப்ப பசங்க அதிகமா சேட்டை பண்ணுவாங்க? டீச்சர் இல்லாதப்போ. வீக்கான டீச்சர் இருக்கும்போது இன்னும் அதிகமா சேட்டை பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கான டீச்சர் இருக்கும்போது சேட்டை பண்ண மாட்டாங்க. இது கிரிமினல்ஸுக்கும் தெரியும். மேலே ஸ்ட்ராங்கான ஆட்கள் உட்காந்துருக்காங்களா, வீக்கான ஆட்கள் உட்காந்துருக்காங்களான்னு கிரிமினல்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னைக்கு கிரிமினல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தைரியமாக செயல்படுறாங்கன்னா மேலே வீக்கான ஒரு கவர்மெண்ட் இருக்குன்ற விஷயம் கிரிமினல்ஸுக்கு தெரியும். அதை அவங்க சென்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இதை ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ராங்காக செயல்படணும். அதை விட்டுட்டு சும்மா இன்னும் திமுகவை திட்டிக்கிட்டு இருக்கிறது, எதையாவது சாக்கு போக்கு சொல்றது, 6 மாசம் டைம் கொடுங்கன்னு சொல்றது, 20 நாள்ல இவ்வளவு சம்பவங்கள் நடக்குதுங்க, நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் 6 மாசம் டைம் கொடுத்து வீட்டுல சும்மா உட்காந்து என்ன நடக்கும்? ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்படுவாங்க. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் பார்த்தேன், இன்னொருத்தர் விமர்சிச்சு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. டேய் கேப்ரியல், நீ டிவிகே தோத்துருன்னு சொன்னடா, டிவிகே ஜெயிச்சிருச்சுடா, உன் மூஞ்சில நான் கரியை பூசிட்டோம்டா அப்படின்னு போட்டிருந்தாரு. இப்ப ஆக்சுவலா பாருங்க, யார் மூஞ்சில யார் கரியை பூசிருக்கா? நான் ஒன்றும் ஜோஷியக்காரன் இல்லை, நான் என்னோட ஒப்பீனியன் சொன்னேன். தாவேக்கா ஜெயிக்காதுன்னு என்னோட ஒப்பீனியன். ஆனால் நான் தாவேக்காவை விமர்சிச்சதுக்கு காரணம், தாவேக்கா மோசமான கட்சி, தாவேக்கால கூடிய வேட்பாளர்கள் சரி கிடையாது, தாவேக்கா கட்சிக்கு ஒழுங்கான கொள்கை கோட்பாடு கிடையாது, தாவேக்கா கட்சிக்கு ஒழுங்கான தலைமை கிடையாது. அதுக்காக தான் நான் தாவேக்கா கட்சியை விமர்சித்தேன்.
ஆனால் நீங்கள் எதுக்காக ஓட் போட்டிங்கன்னா ஒரு நடிகருக்காக நீங்கள் ஓட் போட்டீங்க. ஸோ அதனால தாவேக்கா ஜெயிச்சதால எனக்கு ஒன்றும் ஏன் மூஞ்சிலலாம் ஒன்றும் கறி பூசது ஒன்றும் நடக்கல. ஆக்சுவலாக நடந்திருக்கிறது என்னன்னா, இப்போ பாருங்க, இதெல்லாம் யாருக்கு பாதிப்பு? தமிழ் மக்களுக்கு தான் பாதிப்பு. நீங்கள் உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கலாம். தாவேக்கா ஜெயிச்சதே ஒரு வெற்றி கிடையாது. தாவேக்கா தமிழ்நாட்டில் என்ன மாற்றங்கள் கொண்டு வராங்கன்றதான் முக்கியம். ஜெயிக்கிறது மட்டுமே வெற்றி கிடையாது. தாவேக்கா ஜெயிக்கிறதால உங்களுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால தமிழர்கள் எப்பவும் மாதிரி அப்பாவிகளாக இங்கேயும் ஏமாந்துருக்காங்க. இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளவு பாதிப்புகளை இப்போ மக்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அன்ஃபார்ச்சுனேட்டாக. இப்போ அடுத்ததாக இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க வந்து வேலை வாங்கி தரதா சொல்லி பணம் வாங்கியிருக்காங்க நிறைய பேர். இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனிமேல் வந்து நாங்கள் லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, இதெல்லாம் அழிச்சிருவோம், உங்கள் விஜய் வந்து ₹1 கூட உங்கள் காசை வாங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க டிவிகே கேண்டிடேட்ஸ் இவங்க வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அரசியல் மாற்றம்ன்றதை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, முதல்ல சுற்றி இருக்கவங்களாம் நம்ம அரசியல் மயப்படுத்தணும். அவனுக்கு அரசியல்னா என்னன்றது சொல்லி கொடுக்கணும். அவனை பொலிட்டிசைஸ் பண்ணணும். சினிமாலாம் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாத, கரெக்டான அரசியல் கட்சி பின்னாடி போ, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் சொல்லி அவனை அரசியல் மயப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவனை களத்தில் இறங்க வைக்கணும், போராட்ட களத்தில் இறங்க வைக்கணும். இஷ்யூஸ் வரும்போது அதுக்கு எதிராக அவன் குரல் கொடுக்கணும். இப்படி நம்ம ஸ்லோவாக தான் மக்களை அரசியல் மயப்படுத்த முடியும். ஸோ முதல்ல நீங்கள் ஒரு கட்சிக்கு ஐடியாலஜி இருக்கணும். அந்த ஐடியாலஜிலாம் யூஸ் பண்ணி சுற்றி இருக்கவங்களாம் அரசியல் மயப்படுத்தணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக நீங்கள் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பவருக்கு வரணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கரப்ஷன்லாம் அப்போ தான் ஒழியும். அப்போ கரப்ஷன் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்க அரசியல் மயப்பட்ட தொண்டர்களா இருந்தீங்கன்னா நீங்க கேள்வி கேட்பீங்க. மக்களும் அரசியல் மயப்பட்டிருந்தா தான் உங்களுக்கு ஓட் போடுவாங்க. ஸோ நீங்க உங்க தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தணும், தமிழ் மக்கள் அரசியல் மயப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் நீங்க நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியும். நம்ம இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்? நான் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு ஒரு சினிமாக்காரருக்கு ஓட் போடுவேன், அவர் வந்து அதை சரி பண்ணிப்பார். நான் வெளியே வர மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துப்பேன். எனக்கு அரசியல் புரிதலும் கிடையாது. ஒரு சினிமாக்காரனுக்கு ஓட் போடுறீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு அரசியல் புரிதல்ல நீங்க வீட்டில் தான் உட்கார்ந்துருப்பீங்க. நீங்க எலெக்ட் பண்ண ஆட்களும் சரியான ஆட்கள் கிடையாதுன்னா கண்டிப்பா கரப்ஷன் நடக்க தான் செய்யும். அதை நம்ம சரியே பண்ண முடியாது. அதான் நான் சொல்றேன், அரசியல் மாற்றம்ன்றது ஏதோ வானத்துல இருந்து வராது. முதல்ல நம்மளை நம்ம மாத்திக்கணும், நம்ம சுத்தி இருக்கவங்கள நம்ம மாத்தணும், எல்லாரும் பொலிட்டிசைஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அரசியல் மாற்றம் நடக்கும். ஏன் 60கள்லாம் லீடர்ஸ் ஒழுங்கா இருந்தாங்க? இந்த அளவுக்கு கரப்ஷன் இல்லையே. அது காரணம் லீடர்ஸ் நல்லவங்கன்றது கிடையாது, மக்கள் விழிப்புணர்வோட இருந்தாங்க. மக்கள் ஏன் 60களில் விழிப்புணர்வோட இருந்தாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடியே 20-30 இயர்ஸ் அவங்க களத்துக்கு வராங்க, போராடுறாங்க, சிஸ்டமோட முட்டி மோதுறாங்க. இதை பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் மயப்படுறாங்க. இது ஒரு ப்ராசஸ், இது ஒரே நாள்ல நடக்காது. இது நடக்கும்போது அதுக்கப்புறம் 60களில் ஒரு மாற்றம் வருது. வந்ததுக்கு அப்புறம் திமுகவும் ஐடியாலஜிலாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் 90ஸ்க்கு அப்புறம் ஐடியாலஜிலாம் கொஞ்சமா மறக்கிறாங்க. ஏன் 90ஸ்க்கு அப்புறம் ஐடியாலஜிலாம் கொஞ்சமா மறக்கிறாங்க? ப்ராப்ளம் ஓரளவுக்கு சால்வ் ஆகுதுன்றது ஒண்ணு. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பொலிட்டிக்கல் ஆகுறாங்க, அரசியலை ஃபாலோ பண்ணாம போறாங்க. நீங்க அரசியல் மயப்பட்டு இருந்தீங்கன்னா, கரெக்டா அரசியலை ஃபாலோ பண்றீங்கன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது கரெக்டா தட்டி கேட்குறீங்கன்னா, அரசியல்வாதிகள் கரெக்டா இருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற அரசியல்வாதிகள் பவருக்கும் வருவாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டம் அப்படி இல்லை. நீங்க நடிகர்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தீங்கன்னா வீக்கான லீடர்ஸ் தான் பவர்ல இருப்பாங்க. அப்புறம் அவங்க சூஸ் பண்ற லீடர்ஸ் பார்த்தோம்னா, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்னமோ பேசுறாரு, பதில் சொல்ல அவரு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தா அவங்களோட பதில்கள் சரியில்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்க்குறேன், பத்திரிகையாளர் கூப்பிடுறாரு, அவங்க வேற சைடில் போறாங்க. அப்புறம் பதில் சொல்லும் போதும் தவறான பதில் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு மினிஸ்டருக்கு அவரோட டிபார்ட்மெண்ட் என்னன்னே தெரியல, மாத்தி பேசுறாரு, ரீடேக் போலான்றாரு. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்க்குறேன் பேப்பர்ல, தாவேக்கா அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்த போறாங்களா, வாரத்துக்கு 2 நாள். அதிமுக பீரியட்ல பண்ண மாதிரி அமைச்சர்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்றாங்களா. ஏன்னா அவங்க தவறுதலாக நிறைய விஷயங்களை பேசிடுறாங்க, புரிதல் இல்லாமல் பேசிடுறாங்க, அது பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஸோ அதனால ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறது அப்படின்ற ஒரு திட்டம் இப்போ இருக்கு அப்படின்னு நியூஸ் பார்க்குறேன். அது போக அந்த கட்டுரையில் இன்னொரு விஷயமும் எழுதியிருக்காங்க. போக போக இனி வரக்கூடிய நாட்களில் தாவேக்கா அமைச்சர்கள் துறை சார்ந்த விஷயங்கள் மட்டும் பேசணும், மற்ற விஷயங்கள் பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துக்கும் தாவேக்கா வந்திருப்பதா அந்த கட்டுரையில் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் எலெக்ட் பண்ணியாச்சு, எலெக்ட் பண்ணி அவங்க அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல, தப்பான விஷயங்களை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஆனால் அது வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதுல்ல. நீங்கள் என்னைக்கு ட்ரெயின் ஆகி என்னைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுறது?
ஸோ அதனால நம்ம கரெக்டான ஆட்களை பார்த்து எலெக்ட் பண்ணியிருக்கணும், விஷயமான ஆட்களை பற்றி பார்த்து எலெக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு நம்ம முதல் விஷயமான ஆட்களாக இருக்கணும், நமக்கு அரசியல் புரிதல் இருக்கணும். அது இல்லைன்னா டாப் டு பாட்டம் கரெக்டாக தான் இருப்பாங்க. நம்ம என்னைக்கும் ஒருத்தரை நம்பி பின்னாடி போகிறோம்னா சிக்கலில் தான் போய் முடியும். நம்மளும் அரசியல் மயப்பட்டவர்களாக இருக்கணும். அதனால தான் நம்ம விமர்சிச்சோம் தாவேக்காவை. நமக்கு ஒன்று விஜய் அவர்கள் மேலே எந்த பர்சனல் கோபமும் கிடையாது. இன்ஃபேக்ட் விஜய் அவர்கள் எனக்கு பிடிக்கும் ரொம்ப சினிமாவில். அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல். நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அதை ரொம்ப சாதாரணமாக இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்காருன்னா சாதாரண விஷயமே கிடையாது. டாப்பில் வந்து உட்கார்றது சாதாரண விஷயமே கிடையாது. எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க் தேவை, எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் தேவை, அப்புறம் ஞானமும் வேணும், விஸ்டம் வாங்கல. எந்த நேரத்தில் எதை பேசணும் பேசக்கூடாதுன்ற புரிதெல்லாம் இருந்தால் தான் பெரிய இடத்துக்கு போக முடியும். அந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அதெல்லாமே நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, மோசமான அரசியல் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இதை நம்ம விமர்சித்து தான் ஆகணும். அதனால் நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கணும், என் மூஞ்சிலெல்லாம் ஒன்றும் கறி பூசலை, இன்னொரு 5 வருஷம் போனால் தெரியும். இப்போ அடுத்ததான் வந்து விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் பேசும்போது கூட சொன்னார், 6 மாதம் பொறுத்திருக்கதா சொல்ல, அவங்க எல்லாமே வந்து 6 நாள் கூட பொறுக்காமல் இருக்காங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இவங்க வந்து இப்போ நேச்சுரலாக வந்து கிரிமினல்ஸ் வந்து ஒரு கிரிமினல் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயத்துக்காக வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு லாவண்டர் ஆர்டர் கொண்டு வந்து சேர்க்கறது ஓகே. உங்களோட கட்சி நிர்வாகிகளே வந்து நிறைய கிரிமினல் அஃபென்ஸில் வந்து ஈடுபடும் போது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 6 மாதம் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது பண்ணாததை பற்றி நான் யோசிக்கல. அஃப்கோர்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க, பண்ணாமல் இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு கிரிமினலுக்கு உங்கள் கட்சியில் என்ன வேலை? அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் இருக்கவே கூடாதுல்ல. ஒரு கிரிமினல் ஒரு நல்ல கட்சியில் இருக்கவே கூடாதுல்ல. நான் சொன்ன மாதிரி 92 பேர் டிக்ளேர்ட் கிரிமினல் கேசஸ் இருக்கு அவங்க மேலே. 92 வேட்பாளர்களுக்கு இருக்கு 40%. 43 பேருக்கு சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் அவங்க மேலே இருக்கு. இவங்களுக்குலாம் கட்சியில் என்ன வேலை? இந்த பேசிக்கான விஷயத்தை கூட பார்க்காம நீங்கள் அவங்களை உள்ள எடுத்திருக்கீங்க. அப்போ எதுக்கு எடுத்திருக்கீங்க? உங்களுக்கு தெரியும், இந்த பேசிக் டேட்டாலாம் தெரியாமல் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் அவங்க வாய்ப்பு கொடுத்தீங்க? அவங்களுக்கும் பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கும், பணம் இருக்கும். இந்த வேற சில காரணங்களுக்காக நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதிமுக திமுக வந்தவங்க தான் அவங்கெல்லாம். அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன நடக்குது? அவங்க வேலையை காட்டுறாங்க. கிரிமினல் வேலை தான் பார்ப்பான். அப்புறம் என்ன, கிரிமினல்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? ஷேக்ஸ்பியர் மாதிரி அவர் என்ன பிளே எழுதுவாரா? இளையராஜா மாதிரி மியூசிக் வாசிப்பாரா? கிரிமினல் வேலையை தான் பண்ணுவான். அதெல்லாம் தெரிஞ்சு ஓட் போட்டிருக்கணும். மக்களுக்கு அந்த புரிதல் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு மாற்று வேணும்னா ப்ராப்பரான ஒரு மாற்றம் நோக்கி நம்ம போகணும். அது நேரமானாலும் பரவாயில்ல, ப்ராப்பரான ஒரு மாற்றம் நோக்கி நம்ம பயணிக்கணும். ஏதோ ஒரு டெம்பரரியா ஏதோ ஒரு வகையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்படியே நல்லா இருக்குமே, புதுசாக ஒரு மாற்று டக்குன்னு உருவாக்கிடலாமே, இந்த நடிகர் வந்து நம்மளை காப்பாற்றிடுவார், அவர் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அது லாங் ப்ராசஸ், அதுக்கு கஷ்டப்படணும், அந்த விஷயத்த செய்யணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை விஜய் அவர்கள் சீரியஸாக பேசினார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை சீரியஸாக எடுத்து பேசுகிறார். ஸோ நீங்கள் அந்த இஷ்யூவை பேசி தான் ஓட்டு வாங்கியிருக்கீங்க. பெண்களுக்கு எதிராக நிறைய வன்முறைகள் நடக்குது, இது நடக்குது, அது நடக்குதுன்னு சொல்லி ஓட்டு நீங்கள் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கும் அது நடக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம், கட்சிக்காரங்க ஒரு பெண்ணு நீங்கள் பாலியல் ரீதியாக நீங்கள் அசால்ட் பண்ணிருக்கீங்க அவங்கள, அதை கூட உங்களால் பேச முடியல. இப்போ நீங்கள் அதை சொல்லி ஓட்டு கேட்டிங்கன்னா ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய லீடர் எப்படி பிஹேவ் பண்ணும்? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எங்களோட விருப்பம் வந்து இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றது தான். அதுக்காக நாங்கள் முழுமையாக உழைச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் இது எங்களை மீறி நடக்குது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா ரெஸ்பான்சிபிளான பேச்சு. ஆனால் நீங்கள் இங்கே பிரச்சனை இருக்குன்றதே அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க. 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் பேசுகிறீங்க. அது இங்கே இஷ்யூ இல்லை. இங்கே பிரச்சனை ஊரில் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு பதில் சொல்லணும்ல. அப்படி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி நீங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ அது என்னன்னு சொல்கிறது அதை? ஸோ இதுதான் தவறான விஷயம். நீங்கள் ஒழுங்கான லீடர் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்க மாட்டீங்க, ஐயா ஏதாவது பேசுங்கன்னு. மக்களுக்கான தலைவர்களாக இருந்தாங்கன்னா மக்களோட பவருக்கு அவங்க கட்டுப்பட்டு இருப்பாங்க. அதான் சொல்கிறேன், பொலிட்டிசைஸ்டான கேடஸ் இருந்தாங்கன்னா அவன் கேள்வி கேட்பான். கருணாநிதி அவர்கள் ஏன் ப்ரெஸ் மீட் நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தார்? கடைசி வரைக்கும் ப்ரெஸ் மீட் ஏன் கொடுத்தாரு? அந்த கல்ச்சர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? தொடக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவர் சின்ன வயசுலேயே அவர் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அந்த கல்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்லேருந்தே அவர் ஏன் பதில் சொல்கிறாரு? லெனின் ஏன் பதில் சொல்கிறாரு? அவர் ஒரு பெரிய லீடர் தான். லெனின் ஏன் மக்களுக்கு கட்சிக்காரங்களாம் பதில் சொல்கிறாரு? ஏன்னா பதில் சொல்லணும்.
அவன் பதில் எதிர்பார்ப்பான். ஏன்னா அவனுக்கும் அரசியல் புரிதல் உண்டு. பதில் சொல்ல அவனை தூக்கி வெளில போட்டுருவான். ஸோ அதனால ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் அதுக்கு அட்ரஸ் பண்ணணும், அதுக்கு பதில் சொல்லணும். அந்த பதில் ஏற்புடைய ஒரு பதிலாகவும் இருக்கணும். கோமாளித்தனமாலாம் பேச முடியாது. ஆனால் இங்கே மக்களுக்கும் தலைவருக்கும் கனெக்ஷனே இல்லை. நீங்கள் அரசியலை பார்த்தே ஓட்டு போடலையே. நீங்கள் ஓட்டு போட்டது நடிகரை பார்த்து ஓட்டு போட்டீங்க. அப்புறம் இன்னைக்கு யார்கிட்ட போய் என்ன கேட்க போறீங்க? ஸோ அதனால இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நான் முன்னாடிலாம் சொல்லும் போது 5 வருஷம் ஆட்சி நடந்தால் தான் தெரியும்லாம் சொன்னேன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஹார்ஷான விஷயம். 5 வருஷத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ 5 வருஷம் மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. ஸோ அதனால மக்கள் நினைச்சா வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் இப்போ கிரவுண்டில் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்கலாமா? ஏன்னா டிவிக்கே ரொம்ப ஆதரவாக பேசினவங்க கூட இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்புற சூழ்நிலை வந்து இங்கே உருவாயிருக்கு பார்க்கலாமா? ஏன்னா இப்போ ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு 2000 வேண்டாம், 2500 வேண்டாம், ஃப்ரீ பஸ் வேண்டாம், எதுவுமே வேணாம், பெண்கள் பாதுகாப்பும், என் தம்பி அண்ணா அவங்கெல்லாம் வந்து போதைக்கு ரொம்ப அடிமையாக இருக்காங்க, ஸோ இதிலிருந்து விடுவிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரியான சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களே வந்து ரோட்டில் இறங்கி போடுற சூழல் வந்திருக்குல்ல. இப்போ அவங்களெல்லாம் பொலிட்டிக்ஸ் ஆகிட்டாங்கன்னு பார்க்கலாம். அது நல்லதுதான். இப்போ நான் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்போ அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் நிறையா யங்ஸ்டர்ஸ் பார்க்க செக்ரட்டரியேட்லாம் போகிறாங்க. இல்லாட்டி யூஸ்வலாக செக்ரட்டரியேட் பக்கம்லாம் போகவே மாட்டாங்க. இன்னைக்கு அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டாங்க. ஆமாம், ஏதோ ஒரு காரணத்துக்கு செக்ரட்டரியேட் போகிறாங்கல்ல, அது ஒரு பொலிட்டிக்கல் சென்டர். அது நீங்கள் நடிகரை பார்க்க போகிறது, உங்கள் தலைவரை பார்க்க போகிறது அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அங்கே போகணுன்ற ஒரு எண்ணம் வருது. அங்கே போகும்போது தான் தெரியும் பவர்னா என்னன்றது. செக்ரட்டரிலாம் நீங்கள் போனால் தான் தெரியும் அதோட ஹிஸ்ட்ரி என்னன்றது புரியும். ஸோ ஏதோ ஒரு வகையில் சினிமா தியேட்டருக்கு போன கூட்டம் இன்னைக்கு செக்ரட்டரியேட் பக்கம் வந்திருக்கு. அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். அதே மாதிரி மாற்று நினச்சி நீங்கள் ஒரு நடிகர் எலெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் மாற்று வரல, பிரச்சனைகள் நிறையா வருதுன்னு தெரியுது. அப்போ நீங்கள் நாளைக்கு உங்கள் தேடல் என்னவா இருக்கும்? உண்மையான மாற்றம் நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் ஓகே, நான் பாராட்டுறேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதான் என்னோட கேள்வி. நீங்கள் எப்போ யோசிக்கணும்? ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஓட்டு போட்டாச்சு, போட்டு 20 நாளில் உங்களுக்கு தெரியுது நம்ம ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்கோன்றது. 20 நாளில் தெரியுது. இனி என்ன பண்ண முடியும்? இது வந்து ஒரு குக்கர் கடையில் போய் ஒரு குக்கர் வாங்குறீங்க, குக்கர் சரியாக வேலை பார்க்குறேன்னா அடுத்த நாள் போய் அந்த குக்கரை கொடுத்து ரீஃபண்ட் வாங்குற மாதிரி கதை கிடையாது. ஓட்டு போட்டால் போட்டு தான். இன்னும் 5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து லோக்சபா எலெக்ஷனுக்கு 3 வருஷம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போறீங்க? நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் ரோட்டுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் குறைந்தபட்சம் அடுத்த எலெக்ஷன்லேயே திருந்துங்கிறதுக்காக தான் பேசுறது. இப்போ நமக்கு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய முட்டாள்கள் இருக்காங்க. அவங்க கேட்க விரும்புகிற விஷயங்களை நம்ம பேசணும்னா வியூஸ்லாம் நல்லா வரும். விஜய் அவர்கள் மாஸ், அவர் ஒரு தேவ தூதன், கடவுள் அனுப்பின ஒரு என்னெல்லாமோ பேசினாங்களே, அவர் மெசையாவா என்னெல்லாமோ பேசினாங்களே, அவர் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர், அப்படி இப்படின்லாம் பேசணும்னா நமக்கும் அடிச்சு தூக்கும் வியூஸ் எல்லாம். டைட்டில் அப்படி இப்படின்னு வச்சோம்னா வரும். நம்ம அலைக்கு எதிராக போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு வேவ் இருக்கு, அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏன் போய்கிட்டு இருக்கோம்? இது நீடிக்காதுன்னு எனக்கு தெரியும், இது கண்டிப்பாக நீடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இப்போ வீடியோவில் கரண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. பேசுங்க, ஆனால் இதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓட்டு போட்டு நீங்கள் முடிச்சிட்டீங்க, இன்னும் 3 வருஷம் ஓட்டுக்கு வெயிட் பண்ணணும். ஓட்டோட வேல்யூ என்னன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தப்பாக ஓட்டு போட்டிங்கன்னா ரோட்டில் இந்த மாதிரி தான் வயலன்ஸ் நடக்கும். கரெக்டான ஆளை பார்த்து கரெக்டாக நீங்கள் தேர்வு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எம்எல்ஏட்டிருந்து கரெக்டான பதில் கிடைக்கும், சிஎம்கிட்டருந்து கரெக்டான பதில் கிடைக்கும், கட்சி நிர்வாகிகள்கிட்டருந்து கரெக்டான பதில் கிடைக்கும். தவறான ஆட்கள் இருந்தாங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அப்படியே சுற்றி முற்றி பாருங்க. இந்த கட்சி ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க, அவர் எப்படிப்பட்ட ஆள்? கொஞ்சம் கூகுளில் போய் ஒரு 2 விரலை வச்சு அப்படி டைப் பண்ணி அவர் யாருன்றதை லைட்டாக அவரோட பேக்ரவுண்டை செக் பண்ணுங்க. அவர் குவாலிட்டியான ஆள் தானா, மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி தலைவருக்கும் பாருங்க. விஜய் அவர்களுக்கு ஓட் போடுறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் லாஸ்ட் 20 இயர்ஸாக தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் அதை பார்க்கறது கூட உங்களுக்கு மனசு இல்லை. உங்களுக்கு விஜய் அவர்கள் ஜெயிக்கணும். விஜய் அவர்கள் ஜெயிச்சா அது ஏதோ உங்களோட வெற்றி மாதிரி. ஏன் மூஞ்சில் கறி பூசிட்டாங்களாம்? விஜய் அவர்கள் ஜெயிச்சா ஓகே, அவ பாடுறா உன் மூஞ்சில் கறியை பூசிட்டோம், உனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையாக தெரில. விஜய் அவர்கள் ஜெயிச்சா மட்டும் போதும். அப்போ இவ்வளோ தூரத்துக்கு அப்பாவிகளா அப்ராணிகளாக இருந்தீங்கன்னா மீண்டு வர வரைக்கும் இந்த மாதிரி சிக்கல்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஏதோ ஒரு பாயிண்ட் தமிழ் மக்கள் தெரிஞ்சு வந்துருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் செக்ரட்டரியேட் பற்றி சொன்னதுனால ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். இப்போது செக்ரட்டரியேட்டில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் போய் நிறைய மனுக்களை வந்து கொடுத்துட்டே இருந்ததா ஒரு செய்தி. இப்போ பாதிக்கப்பட்ட பெண் கூட போய் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனு கொடுக்க போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இப்போ நிறைய பேர் வந்து மனு கொடுக்கறனால இவங்க யாருமே வந்து
உள்ளே அலோவ் பண்ணாமல் இப்போ வெளியவே வந்து அந்த மனு பெட்டியை வச்சுட்டு இவங்க எல்லாமே இப்போது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதா ஒரு செய்தி வருது. இது எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் வந்து மனு கொடுக்க போகிறாங்க சிஎம் கிட்ட. பாசிட்டிவான விஷயம் தான் அதெல்லாம். இப்போ என்னன்னா நீங்கள் அதிகமான ப்ரெஷர் போடணும். என்னை பொறுத்தளவில் எப்போவுமே ஒரு சிஸ்டம் இருக்குன்னா சிஸ்டம் மேலே மேக்ஸிமம் ப்ரெஷர் போடணும். மக்களோட வேலை அதுதான். அந்த சிஸ்டம் உடஞ்சதுன்னா புது சிஸ்டம் கட்டணும். இல்லை அந்த சிஸ்டம் நீங்கள் போடுற அழுத்தத்தெல்லாம் தாங்கிக்குதுன்னா சிஸ்டம் பெட்டர் ஆகும் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் ப்ரெஷர் நீங்கள் போடணும். பாசிட்டிவான ப்ரெஷர் போடணும். டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறாங்களா, வாங்க விடக்கூடாது. அது சிஸ்டம் மேலே அழுத்தம் போடும். சிஸ்டமுக்கு வந்துட்டு கூடிய பணம் போகாமல் ஸ்டாப் ஆகும். 20 ரூபா வாங்குறாங்கன்னா அதுக்கு எதிராக நீங்கள் அழுத்தம் போடணும். அதே மாதிரி டாஸ்மாகில் அநியாய விலைக்கு விற்கிறாங்களா, அழுத்தம் போடணும், ரேட்டை கம்மி பண்ணணும். அதே மாதிரி டாஸ்மாகில் மோசமான சூழல் இருக்கா, அழுத்தம் போடணும், பெட்டர் ஆக்கணும். இதெல்லாம் பண்ணால் யார் மேலே ப்ரெஷர் அதிகமாகும்? கவர்மெண்ட் மேலே ப்ரெஷர் அதிகமாகும். கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ கம்மியாகும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? தன்னை திருத்திக்க வேண்டிய இடத்துக்கு கவர்மெண்ட் தள்ளப்படும். நான் இப்போ மாப்போசி அவர்களோட புத்தகம் ஒன்று படிச்சுட்டு இருக்கேன், எனது போராட்டம் அப்படின்ற புத்தகம். அதில் தொடக்கத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸ் பீரியட்ல காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, அதுக்கப்புறமும் இருக்காரு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு வகையில் அந்த கல் பிஸ்னஸ் இருக்குல்ல அதோட அசோசியேட் ஆகிறார். அவங்க ஃபேமிலி எல்லாமே அந்த கல்லோட அவங்க அசோசியேட் ஆகியிருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுது, அவர் என்ன கல்லுக்கு எதிராக அவர் போராடுறாரு. நம்ம குடும்பம் அசோசியேட் ஆகியிருந்தாலும் நம்ம அதை எதிர்க்கணும், ஏன்னா மக்களுக்கு அது பூர்ண மதுவிலக்கு இதெல்லாம் அவர் சப்போர்ட் பண்ணி அவர் போராடுறாரு. ஸோ அவரோட மக்களே பார்த்தோன்னா அவருக்கு எதிராக திரும்பிடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா கல்கடை ஓனர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுவும் பெரிய கோவத்தை ஏற்படுத்துது. அப்போ காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் வரார், அவர்கிட்ட இந்த மாதிரி கல் கடைக்காரங்கெல்லாம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி நமக்கு ரெவன்யூலாம் கம்மியாகுதுன்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நேக்கா இப்போ உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்களா பிரிட்டிஷ்காரங்க, அவங்க ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ண சொல்லுங்கள், ஏன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருக்கு. அதை ஈடு கட்டுறதுக்காக நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, அவன்கிட்ட கம்மி பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்போ ப்ரெஷரை எங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க, அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த எக்கனாமிக் லாஸ் அவங்க மேலே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவென்யூ கம்மியாகும் போது அது அந்த சிஸ்டம் மேலே அழுத்தத்தை போடும். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா கல்கடைக்காரங்க யார் மேலே ஆக்சுவலாக கோவப்படணும், காங்கிரஸ் மேலே கோவப்படணும். ஏன்னா காங்கிரஸ் வந்து பூரண மது ஒழிப்புக்காக அவங்க போராடுறாங்க. அது நல்ல இஷ்யூனாலும் நான் கல்கடை ஓனர் பாயிண்ட்லேருந்து பண்ணுறேன். அந்த கேள்வியை காங்கிரஸ் நோக்கி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் கேளுங்கன்றாங்க. அதை அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ இது ரொம்ப அவசியம். நீங்கள் சிஸ்டம் மேலே ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கணும். சிஸ்டம் மேலே ப்ரெஷர் போட்டால் தான் சிஸ்டம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகும். அதனால எல்லா இடத்துலையும் கேட்கணும். எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கும் போங்க, எல்லாம் ரோட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு போங்க. அதே மாதிரி கட்சி நிர்வாகிகள்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ப்ரெஷர் போட முடியுமோ, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னா கேளுங்க. வாங்கக்கூடாதுல்ல, நீங்கள் தான் மாற்று அரசியல் பேசினவங்க, வந்து அடுத்த நாள் 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும்ல ஸ்ட்ராங்கா. ஏன் இன்னும் சொல்ல முடியல உங்களால்? 10 ரூபா யாரும் வாங்கக்கூடாது, வாங்கினா தூக்கி அரெஸ்ட் பண்ணிடுவோம். அரெஸ்ட் பண்ணணும். இவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க, டாஸ்மாகில் வேலை பார்க்குற தொழிலாளிகள்லாம். அதெல்லாம் தப்பு. 10 ரூபா வாங்கினா தூக்கி உள்ள ஜெயிலில் போடணும். அது எப்படி என்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கக்கூடாது. எங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, எங்களுக்கு நாங்கள் தான் அந்த 10 ரூபா வச்சு தான் நாங்கள் வாடகை கொடுக்குறோம், அதெல்லாம் ஓம் பிரச்சனை. நீ என்கிட்ட இருந்து 10 ரூபா வாங்கக்கூடாது. ஆனால் நமக்கு அந்த புரிதல்லாம் எதுவும் இல்லை. எவ்வளவு பாட்டெல்லாம் பாடிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் அவங்ககிட்டலாம் பேசுங்க, வெளில வரவங்கலாம் பேசினீங்கன்னா அவங்க எல்லாமே கோவத்தில் தான் இருக்காங்க. சும்மா ஒன்றும் இல்லை, வாசலில் டாஸ்மார்க் வாசலில் நின்று எக்ஸ்ட்ரா இன்னும் 20 ரூபா வாங்குறாங்கன்னு கேட்டு பாருங்களேன், புலம்புவாங்க, திட்டுவாங்க பயங்கரமா. நீங்கள் உள்ளெல்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை, வெளில நின்று கேளுங்க. ஸோ அதனால இது நல்ல விஷயம் தான். அந்த சிஸ்டம் மேலே நிறைய ப்ரெஷர் போடணும். பொலிட்டிக்கலாக ஆக்டிவ் ஆகுங்க. சினிமா பார்த்துட்டு வீட்டில் இருந்தவங்களெல்லாம் இன்னைக்கு வெளில கொண்டு வந்தாச்சு. இனி அவங்க அடுத்தது கேள்வியெல்லாம் கேட்கும்போது தான் சரியான நல்ல ஒரு அரசியல் பிறக்கும். பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.